டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாத, டாக்ஸிக் பாடி. நான் உங்கள் மீது ஆழமான நேர்மையான காதலை இந்த டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னு ஜென்சி யூஸ் பண்றீங்களே, முதல்ல நீங்க எவ்வளவு டாக்ஸிக்கான மெமரிஸை வச்சிருக்கீங்கன்னு பாருங்கப்பா. டாக்ஸிக் மென்டல் ஃப்ரெண்ட், டாக்ஸிக் பாடி ஃப்ரெண்ட்னு அதை புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாத, டாக்ஸிக் கில்ட் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படு. டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாத, டாக்ஸிக் பாடி ஃப்ரெண்டை பத்தி முதல்ல பாரு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்றதா நினைச்சா உடனே ஃபிளேர் அப் ஆகி வெடிச்சு சுத்தி இருக்கிற அத்தனையும் உடைச்சி 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சேர்த்து வச்ச பிசினஸ் தூக்கி போட்டுறது, பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிறது, இல்ல 10 வருஷமா படாத பாடுபட்டு உருவாக்கி வச்ச குடும்பத்தை உடைச்சி கலைச்சிடுறது, இல்ல 20 வருஷமா இருக்கிற ஆழமான ஒரு ஃப்ரெண்ட நட்பை உடைச்சு விட்டுறது, இல்ல ரொம்ப நாளா ஒரு கேரியர்ல பில்டு பண்ணி சேர்த்து வச்ச அந்த நல்ல பேரை, வேலையோ அந்த நல்ல பேரையோ உடைச்சு விட்டுறது. ஒரு பேட்டனால, ஒரே ஒரு அந்த வலி நினைவால, ஒரு அவமான நினைவால வாழ்க்கையோட மிகப்பெரிய கஷ்டப்பட்டு சேர்த்து நல்ல விஷயங்களை நான் உடைச்சு நாசமா போட்டிருக்கேன் சாமி அப்படின்றவங்க கை தூக்குங்க. உங்களுக்குலாம் நான் சொல்றது புரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் விரோதி அல்ல ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் மீது ஆழமான நேர்மையான நல்ல இனிமையான காதலை உடையவன், அன்பை உடையவன் அப்படிங்கிறதால சொல்றேங்கய்யா. உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்கய்யா? உங்களை பார்த்து நீங்க அஷேம்டா ஃபீல் பண்ற, உங்க கான்ஷியஸ்னஸ்ங்கயா தேவரும் இந்திரன் வாயு வருணன் கூட பார்த்து ஏங்குகின்ற, கிடைக்குமா அப்படின்னு ஏங்குகின்ற மிகப்பெரிய உடலும் மனமும் அடைவதற்கு அரிய மனித பிறவியை அடைந்திருக்கும் நீங்கள் மட சமூகத்தாலே, மூட சமூகத்தாலே உங்களை பார்த்து நீங்க அஷேமாகிற மாதிரியான ஒரு குழப்பத்திற்குள், கலக்கத்திற்குள் திணிக்கப்பட்டதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய துக்கம். எது சுகமோ அவைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படாமல் தேவையில்லாதவைகளை, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற விஷயங்களை நேசிக்க வைத்து, அதற்காக நீங்களே உங்களை பார்த்து அவமானப்படுகின்ற விதத்திலே, அது ஒரு இந்த விஷியஸ் சர்க்கிள், இடியாப்ப சிக்கல்னு சொல்றாங்களே, இது வெறும் இடியாப்ப சிக்கல் இல்லை, பேரிடியாப்ப சிக்கல், இடிமழை ஆப்ப சிக்கல். ஆழ்ந்து ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்து நினைவுகளிலிருந்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையே விரித்து உருவாக்கப்பட்டு பார்த்து ரசித்து விளையாடப்படுகிறது. அல்லது உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் கூட கடந்த கால நினைவிலிருந்து நீங்க விரிச்சு உருவாக்குறதாங்கய்யா. ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி தாங்கய்யா உருவாக்குறீங்க. ஒவ்வொரு முறையும்
ஆழமான எந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நீங்கள் அனுபவித்தாலும், தீவிரமாக எந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நீங்கள் அனுபவித்தாலும், அது உங்களுடைய இன்னர் வேர்ல்டா, உள் பிரபஞ்சமா மாறி போயிடுங்கய்யா. அதனால இந்த 3 விஷயத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 1, இந்த ஆழமான வேதனை அளிக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பு விஷயங்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய நிகழ்ந்திருந்ததுன்னா, ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கு இயற்கையாக கொடுத்த வரமான அகம்பாவத்திலிருந்து கழன்று காரண சரீரம் வழியாக அகம்ஸ்வபாவத்தில் முழுகுகின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய கடந்த காலம் சார்ந்த அந்த டாக்சின்ஸ் விஷத்தையெல்லாம் அழித்து 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 வெளியேற்றிவிட்டு நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே உங்கள் கடந்த காலத்தை அழகாக எழுதுங்கள், உருவாக்குங்கள். Nithyananda, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.